அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. அவள் நாவலின் தொடக்க பகுதியாக அத்தியாயம் முதல் பகுதியை காண இருக்கின்றோம். அவள் நாவலின் முதல் பிரிவு. டான் டான் என்று 4 தடவை ஒலித்த கடிகாரத்தின் ஓசை படிக்கையிலே ஆனந்தமயமான நித்திரை செய்து கொண்டிருந்த மைதிலியின் நித்திரையை கலைத்தது. கண்களை கசக்கியபடியே எழும்பிய மைதிலி வழக்கம்போல் முருகா என்று மனதுக்குள் தன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொண்டாள். பின் அவசர அவசரமாக எழுந்து தன்னகிலே முலகை மறந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்த ஆரியூர் கணவன் சுந்தரத்தை தட்டி எழுப்பினான். விரைத்த கட்டையைப் போல கிடந்த கணவனை விழித்தெழும்படி செய்வது அவளுக்கு சுலபமாக படவில்லை. அத்தான் எழுந்திருங்கள் என்று மைதிலி 6வது தடவையாக கூறும் பொழுதுதான் என்ற அலுப்பொலி சுந்தரத்தின் வாயிலிருந்து வந்தது. அத்தான் நேரமாகிறது, எழுந்திருங்கள், இப்பொழுது எழுந்தால்தான் கொழும்பு மேலே பிடிக்கலாம். மனைவி மைதிலியின் குரல் அவனை எழும்ப செய்தது. நெட்டு முறித்து கொண்டு எழுந்த அவன் தனது கைகளை மைதிலியின் மென்தோள் மேல் போட்டான். நானுற்ற அவள், அத்தான் கைகளை எடுங்கள், நீங்கள் ஏன் என்னை இப்படி கொஞ்சி கொண்டிருந்தால் நான் எப்படி உங்களுக்கு ஆகாரம் தயார் பண்ண முடியும் என்றாள் மனைவி. மைதிலியின் அன்பு கண்டிப்பு சுந்தரத்தை பணிய வைத்தது. சமையலறையை நோக்கி மயிலாக நடந்து சென்ற மனைவியின் அழகை ரசித்து கொண்டே சுந்தரன் குளியலறையை நோக்கி ஒயிலாக நடந்தான். 2 வார விடுமுறைக்கு பின் இராணுவ முகாமுக்கு திரும்பும் கணவனை கவலையோடு நோக்கிய மைதிலியால் பதில் பேச முடியவில்லை. அந்த பேதை உள்ளம் பதைபதைத்தது. தன் அன்பனை பிரிய போகிறோமே என்ற நினைப்பு அவளது தொண்டையை அடைத்தது. அவரின் கண்கள் நீரோட்டமாயின. ஆதரவோடு தன் மனைவியை அணைத்த சுந்தரம், என்ன மைதிலி, சிறுபிள்ளை மாதிரி அழுகிற? நான் என்ன மீண்டும் வரமாட்டேனா? 6 மாதத்தில் திரும்பி விடுவேன். இதற்கு போய் இப்படி அழைகிறாயே? அசடு. சுந்தரத்தின் பேச்சு மைதிலியின் துயரத்தை மேலும் பெருக்கிவிட்டது. மெதுவாக துயரிட்ட ஒரு நெஞ்சுடன் பேச்சு கொடுத்தால் அந்நெஞ்சின் துயரம் கூடுவது இயற்கை அல்லவா? இது போலவே மைதிலியின் துயரம் முன்னிலும் பெருகியது. அன்பே, உங்களை பிரிந்து 6 மாத காலமும் எப்படி இருப்பேன் என்றபடியே சுந்தரத்தின் நெஞ்சில் முகம் புதைத்து விம்மினாள் மைதிலி. ஆதரவோடு அவள் கண்ணீர் துளிகளை துடைத்த அவன், மைதிலி, நான் உன்னை விட்டு 6 மாத காலம் பிரிந்திருந்தாலும் நான் எழுதும் கடிதங்கள் வாராவாரம் உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கும். மேலும் உனக்கு துணையாக உன் தாயும் தம்பி ரவியும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் நீ அழுவது நியாயமா? சுந்தரத்தின் தேறுதல் மொழிகளை கேட்ட மைதிலியின் நெஞ்சம் சற்று ஆறுதல் அடைந்தது. பெருமழையின் பின்பு சொட்டு சொட்டாக விழுகின்ற துமியலை போல வேகம் குறைந்த மைதிலி, அத்தான், நீங்கள் சந்தோஷமாக போய் வாருங்கள் என்றார். மைதிலியின் முகம் இப்பொழுது பூரண சாந்தியுடன் காணப்பட்டது. இதை கண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டான் சுந்தரம். சற்று முன்னால் கவலை மிகுந்து காணப்பட்ட மைதிலி களிப்போடு காணப்பட்டான். இதில் புதுமை என்றும் இல்லையே. பெண்ணுள்ளம் ஒரு பலூன் போன்றது. ஒரு முறை துன்பத்தால் விரியும், உடனேயே தணிந்துவிடும். இது மைதிலிக்கு மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும்? வீட்டுக்கு வெளியே நின்ற வாடகை வண்டியில் காலை ஊன்றிய சுந்தரம் மெதுவாக மனைவிக்கு மட்டும் கேட்கும் குறையில், மைதிலி, உடம்பு பத்திரமாக பார்த்துக்கொள், கஷ்டமான வேலையொன்றும் செய்யாதே. மறுமுறை இங்கு நான் வரும்போது என்னை வரவேற்க வேறொரு ஜீவனம் இருக்கும் இல்லையா என்றான். சுந்தரம் கடைசியாக சொன்ன சொற்கள் மைதிலியை நாணுறச் செய்தது. போங்கள், உங்களுக்கு சமய சந்தர்ப்பமே தெரியாது. மனைவி சொன்னதை கேட்ட சுந்தரம், நான் போகட்டுமா என்றான். திடுக்குற்ற மைதிலி, போய் வாருங்கள், வாராவாரம் உங்கள் கடிதங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி அன்போடு தன் கணவனை வழி அனுப்பினான். அவளின் நெஞ்சம் வாடகை வண்டி சென்ற திக்கை பார்த்து தனக்குள் ஏங்கிக் கொண்டது. மைதிலி ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியரின் மகள். அவள் தந்தை பாலும் குடிக்கடிமைப்பட்டவர். அவரது குடிப்பழக்கமே அவரது ஆயுளையும் குறுகிய காலத்திற்குள் முடித்து கொண்டது. தந்தையின் மறைவுக்கு பிறகு மைதிலியும் அவளது சகோதரியும் தாயும் தம்பியும் அனாதைகளானார்கள். ஆண் துணை இல்லாத மைதிலியின் குடும்பத்தை கண்டு எள்ளி நகையாடியது ஓர். மைதிலி எங்கேயாவது வெளியே கிளம்பினால் அவளை பார்த்து பரிகசிப்பது கட்டாக்காலிகளின் பொழுதுபோக்காகிவிட்டது. மறைந்த தன் தந்தையின் பெயரில் வந்து கொண்டிருந்த சொற்ப சம்பளமே தஞ்சம் என்றிருந்தது மைதிலியின் குடும்பம். இந்த இக்கட்டான நிலையிலேதான் தெய்வம் போல வந்தான் சுந்தரம். அவன் மைதிலியை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே தன் உள்ளத்தை அவளுக்கு பறிகொடுத்து விட்டான். அவளது எளிமையும்
அம்மங்கையின் சுந்தரவதனத்திலே இளைந்தோடிய அசாதாரண சாந்தியும் சுந்தரத்தை பித்தனாக்கிவிட்டன. ஆரம்பத்தில் மைதிலி அவனோடு பழகிய போது எல்லா ஆண்களையும் போலவே சுந்தரமும் இருப்பான் என்று நினைத்தான். இருப்பினும் பழக பழகத்தான் ஆண் வர்க்கத்திற்கே சுந்தரம் ஓர் அணிவிளக்கு என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் அவனை பூரணமாக விரும்பினான். இருமனம் கலந்தால் பிறகென்ன? சுந்தரம் மைதிலி திருமணம் சிறப்பாக நடந்தது. சிறு வயதிலேயே தாயையும் தந்தையும் இழந்த சுந்தரம் தன் மாமன் ஆதரவிலேயே வளர்ந்தான். அவர் அவனை BA வரை படிக்கவும் வைத்தார். சுந்தரத்தை ஒரு முழு மனதனாக்கி தன் மகள் நிலாவழகி அவனுக்கே மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பியது மாமனது உள்ளம். ஆனால் சுந்தரம் மைதிலியை மணந்ததின் மூலம் மாமனாரின் எண்ணத்திலே இடி விழுந்தது. சுந்தரத்திற்கு அவர் ஜென்ம பகைவனானார். மைதிலியின் பிரேமைக்காக உலகையே விலை பேச தயாராக இருந்தான் சுந்தரம். இருவரும் வாழ்க்கை பாதிலே கைகோர்த்து சென்றார்கள். சுந்தரத்தின் BA படிப்பும் அவனது கட்டுடலும் இராணுவத்திலே அவனுக்கு தளபதி வேலையை வாங்கி தந்தது. சுந்தரத்தினால் வறுமையில் வாடிய மைதிலியின் குடும்பம் பெருமைப்பட்டது. ஊராலும் உலகாலும் பொருளில்லை என்ற காரணத்தினால் ஒடுக்கப்பட்ட மைதிலியின் குடும்ப கௌரவம் உயர்ந்தது. சுந்தரத்தின் விருப்பத்தின் காரணமாக HSC சித்தி பெய்திய மைதிலியின் தங்கை கலா BA படிப்பதற்காக பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டாள். இப்பொழுது அவளுக்கு கோடை விடுமுறை விட்டிருந்தார்கள். அவள் வந்தது சுந்தரத்தை பிரிந்து வாடிய மைதிலிக்கு எவ்வளவோ ஆதரவாக இருந்தது. ஓய்வு நேரங்களில் தங்கை கலாவுடன் பேசி கழிப்பதில் மைதிலிக்கு தனியான ஓர் ஆனந்தம் ஏற்பட்டது. கலாவின் கலகலப்பான பேச்சும் கபடற்ற மனமும் சுந்தரமில்லாத துயரத்தை ஓரளவுக்கு குறைத்தது. சுந்தரம் விடைபெற்று 5வது நாள். எவ்வளவுதான் பிற இன்பங்கள் கிட்டிய போதிலும் சுந்தரத்தை பிரிந்து கழித்த அந்த 5 நாட்களும் ஜீவனில்லாத நாட்களாகவே தென்பட்டது. மைதிலிக்கு உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு மாறாத இன்பத்தை கொடுப்பது கணவனின் அணைப்பும் அவனது அன்பும் தானே. சிந்தனை வயப்பட்டிருந்த மைதிலி தன் தங்கை கொண்டு வந்த அஞ்சலை ஆவலோடு பிரித்தாள். அது சுந்தரம் அவளுக்கு தீட்டிய காதற் கடிதம். அவன் எழுதிய ஒவ்வொரு எழுத்துக்களும் வான் நட்சத்திரங்களாக மிளிர்ந்து மைதிலி மேல் அவன் கொண்டிருந்த மையலை எடுத்து கூறுவதாக இருந்தது. அந்த அன்பு மடலை நீங்களும் தான் படித்து பாருங்களேன். அன்புள்ள மைதிலி. ஆழ்கடலின் முத்தாய், அன்பின் முத்தாய், அன்பின் விளக்கமாய், பெண்மையின் இலக்கியமாய் விளங்கிடும் என் கற்கண்டே. உன்னை பிரிந்து நான் இங்கே வான்மழை காணாய் பயிராய் அனலிடை புழுவாய் துடிக்கின்றேன். வளர்ந்து நிற்கும் அழகு மலைகளை, மலையுச்சியிலே ஊற்றெடுக்கும் நீர் வீழ்ச்சிகளை, பாய்ந்து செல்லும் ஜீவ நதிகளை எல்லாம் நான் பார்க்கும் போது உன்னையே நினைக்கின்றேன். கண்ணே, எனது இதய தாகத்தை, விரக வேதனையை எப்படித்தான் எழுத்தில் வடிப்பேன்? பொழுதெல்லாம் உன்னருகிலே இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன். ஆனால் கடமை என்ற 3 எழுத்து என் ஆசைகளுக்கெல்லாம் தடை போடுகிறதே. என் இதய வீணையிலே காதல் நாதம் மீட்டுகின்ற கவினோவியமே, உன் உடம்பை நீ பத்திரமாக பார்த்துக்கொள். தாய்மையின் பொலிவிலே இருக்கும் உனக்கு சிரமமான வேலைகள் ஆகாதல்லவா? மற்றும் எனது அன்பை உன் தாய்க்கு ரவிக்கு சொல்லு. கலாவும் விடுமுறைக்கு அங்கு வந்திருக்கின்றாள் தானே மைதிலி. 6 மாதங்கள் பறந்தோடி விட்டால் உன்னை அணைக்க நான் ஓடோடி வந்து விடுவேன். இக்கடிதத்தை நான் எழுதும் போது நேரம் இரவு 10. கண்களை தூக்கம் ஈர்க்கின்றது. விடை கொடு, மறுமடலில் சந்திப்போம் என்றும் உன் சுந்தரம். ஆசி கணவனின் நேசமடலை கைகளிலே ஏந்தியபடியே கற்பனை வானில் பழந்தாள் மைதிலி. அவளது சிந்தை அணு ஒவ்வொன்றும் இன்பத்தின் எல்லையை தொட்டன. வெகு நேரத்திற்கு பின் தன் சிந்தனையிலிருந்து விடுபட்ட மைதிலி புதியதோர் உத்வேகம் தன்னை பற்றி இழுக்க கணவனுக்கு பதில் மடல் எழுத ஆரம்பித்தாள். ஒருவித இன்ப தடுமாற்றத்தில் உழன்ற மைதிலி தன் அன்பையும் ஏக்கத்தையும் எழுத்தாக எழுதினாள் சுந்தரத்துக்கு. அதனை தபாலை சேர்க்கும்படி தம்பி ரவியிடம் கொடுத்த பிறகுதான் மைதிலிக்கு நிம்மதி ஏற்பட்டது. கடிதங்கள். 1 மாத காலம் கடந்து விட்டது. மைதிலியின் தங்கை கலாவின் விடுமுறை இன்றோடு முடிவடைகிறது. இன்று அவள் பேராதனைக்கு புறப்படுகிறாள். தன் அன்பு தங்கை பல்கலைக்கழகத்திற்கு புறப்படுவதை இட்டு அவளுக்கென்று பிரத்யேக பலகாரங்கள் தயார் செய்து கொடுத்தாள் மைதிலி. கவனமாக படிக்கும்படி தன் தங்கைக்கு புத்தி கூறி அனுப்பி வைத்தாள். கலாவை பொறுத்தவரை அவள் மைதிலியின் நெஞ்சில் முழுமையாக கலந்திருந்தாள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் மைதிலி கலாவை கடிவாள். அதுதான் கலாவின் ஒழுங்கீனம். ஒழுங்கீனம் என்றால் நடத்தையில் என்று அர்த்தம் கொண்டு விடாதீர்கள். அவள் தங்கமானவள். ஆனால் தான் பாவிக்கும் எந்த பொருளையும் பக்குவமாய் பேணும் தன்மை அவளுக்கு கைவராது. அவள் பாவிக்கும் அறையே கலாவின் அசுரத்தையே தக்க எடுத்துக்காட்டாகும். இதுவே கலாவிடம் மைதிலிக்கு பிடிக்காத அம்சம்.
தன் தங்கை சென்ற பின்பு அவனது அறையை சுத்தப்படுத்துவதே மைதிலிக்கு பெரிய வேலையாக இருந்தது. சிதறி கிடந்த பத்திரிகைகளையும் நாவல்களையும் வரிசையாக அடுக்கி வைத்த மைதிலி இந்த கலாவுக்கு இவ்வளவு வயதாகியும் பொறுப்புணர்ச்சி இல்லையே என்று தன் தங்கையை கடிந்தபடி புத்தகங்களை அடுக்கி வைத்தாள். ஒரு புத்தகம் மைதிலியின் நெஞ்சை கவர்ந்தது. கிரௌஞ்சவதம் என்ற அந்த நாவலை அவள் கண்ணுற்ற போது அவள் எதிரே சுந்தரத்தின் முகம் தெரிந்தது. ஆம், தான் கல்யாணம் கட்டிய புதியதில் இதே போன்று எத்தனையோ புத்தகங்களை மைதிலிக்கு அவன் வாசித்து காட்டியிருக்கிறான். அப்படி இந்த புத்தகத்தை படித்து காட்டி மகிழ்வதற்கு சுந்தரம் இல்லையே என்றபோது மைதிலியின் நெஞ்சம் கவலையால் நிகழ்ந்தது. கையில் இருந்த நாவலின் பக்கங்களை புரட்டிய மைதிலி அந்த நாவலின் நடுவில் இருந்து கீழே விழுந்த கடிதத்தை கண்டாள். ஆச்சரியம் பொங்க அதை கைகளிலே எடுத்தான். தன்னை அறியாமல் அந்த மடலை ஊன்றி படித்தான். அதனை படிக்க படிக்க வியப்பும் துயரும் மின்னலும் இடியும் போல மைதிலிக்கு ஏற்பட்டன. நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின. அந்த கடிதத்தை அவள் மட்டுமல்ல, நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். அன்பே கலா, கண்ணும் இமையுமாக கலந்து பழகிய உன் காதலை இந்த கோடை விடுமுறை பிரித்து விட்டது. கல்லூரி நாட்களிலே நீ என் அருகிலேயே இருந்தாய். இதனால் மாறாத இன்பம் கண்டேன். இன்றோ தீராத சோகத்தில் ஆழ்ந்து கிடக்கிறேன். கண்ணே, ஏன் தான் விடுமுறை என்ற ஒன்றை விட்டு இளமுள்ளங்களை விரகதாபம் அடைய வைக்கின்றார்களோ தெரியவில்லை. பிரேமவானின் பொன்னிலவே, என் காதல் இன்னமுதமே, நெஞ்சகத்தை தழுவி நிற்கும் குளிர்தென்றல், நீ என் பக்கத்தே இல்லாத காரணத்தாலோ என்னவோ வெண்ணிலா கூட என்னை வேதனை செய்கிறது. நட்சத்திரங்களையெல்லாம் என்னை பார்த்து நகைப்பாக கண் சிமிட்டுகின்றன. கலா, உன் காந்த மேனியை தழுவிக்கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. என்ன செய்வது? கல்லூரி தொடங்கும் வரை பல்லை கடித்து கொண்டு இருக்க வேண்டியதுதானே? பிரம்மாவின் அற்புத சிருஷ்டியே, இம்மடல் கண்டவுடன் உன் மறுமடலை உடனே எழுதுக. இதோ உனக்கொரு முத்தம். ஆருயிர் ராஜன். ராஜன்? யார் இந்த ராஜன்? மைதிலியால் வியப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. தன் காதலை பற்றி உற்ற சகோதரியான தன்னிடம் கூட கலா சொல்லாதது மிகுந்த ஆச்சரியத்தையும் வேதனையும் கொடுத்தது. பொதுவாக எந்த விஷயமானாலும் மைதிலியை கேட்டுவிட்டு தான் கலா செய்வாள். ஆனால் இந்த காதல் விஷயம், ராஜன் என்பவன் யாரோ, எந்த ஊரோ, நல்லவனோ கெட்டவனோ, எதையுமே மைதிலியால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த முறை கோடை விடுமுறைக்கு வந்தபோது கலா இடைக்கிடையே கடிதங்கள் எழுதியதும், தான் கேட்டபொழுது தான் தோழிக்கு எழுதுவதாக அவள் மழுப்பியதும் மைதிலியின் நினைவுக்கு வந்தது. மைதிலியை பொறுத்தவரை அவள் தன் கணவனான சுந்தரத்தை தவிர ஆண் வர்க்கத்தையே எதிர்த்தாள். அந்த அளவிற்கு வெகுளி மனப்பான்மை மிக்கவள். இந்த நிலையில் தன் சகோதரி ஒருவனை காதலித்து அவள் காதலிப்பதாக தெரிந்தும் மைதிலியின் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும். கலாவை எப்படி திருத்துவது என்றே மைதிலிக்கு விளங்கவில்லை. அவளை பொறுத்தமட்டில் கலா ஒரு குற்றவாளியாகவே காணப்பட்டாள். வெகுநேர சிந்தனையின் பின் தன் அருமை தங்கைக்கு பல புத்திமதிகள் கூறி ஆடவர்களின் ஆசை வார்த்தைகளால் மோசம் போக வேண்டாம் என்று பணித்து, சுந்தரத்தை போல் எல்லாரும் நல்லவனாய் இருக்க முடியாது என்று எடுத்து கூறி நீண்ட ஒரு கடிதத்தை எழுதினாள் மைதிலி. அக்கடிதத்தை தபாலில் சேர்க்க சொன்ன பின்புதான் எரிமலையாக குமரிக் கொண்டிருந்த மைதிலியின் இதய வேகம் தணிந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் தொடர்ச்சியான அவள் நாவலின் தொடர்ச்சியை பார்ப்போம். தேங்க்யூ.